அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. எட்டு 4/2015 பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. சதுர்த்தி திதி இரவு 9:06 வரை, பின்பு பஞ்சமி திதி. அனுஷ நட்சத்திரமானது பின்னிரவு 4:50 வரை, பின்பு கேட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று 2இல் சுக்கிரன் வலுவாக இருப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமைப்பு என்றாலும், அட்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும். எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் வலுவாக அமையப்பெற்று 7இல் சந்திரனவர் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் விலகி அமைதியான சூழ்நிலையானது இன்றைய நாளில் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனும் சனியும் இணைந்து அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கக்கூடக்கூடிய 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் பலமாக அமையப்பெற்று 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் புதிய பொறுப்பு ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி அமைதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 10இல் இருப்பது சுபிட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் 8இல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2இல் ராகு இருப்பதால் கோபத்தை குறைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது நிதானத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, 3இல் சந்திரன் 9இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட உங்களுக்கு சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரனும் 6இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த சிக்கல்கள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது, 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய அமைப்பும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது மிக மிக நல்லது. பண வரவானது சாதகமாக இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், நெருங்கியவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருப்பதால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது.